ஒருத்தர் உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம், எதுக்காக இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அவங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காகவும் அவங்க சொன்ன பொய்யை சமாளிக்கிறதுக்காகவும் அவங்க திரும்ப திரும்ப பொய்யை அடுக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கான உண்மையை அவங்க எப்போவுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பொய் பேசுகிறதையே பொழப்பா வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட உண்மையை எதிர்பார்த்து உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட நிம்மதியை நீங்களே அழிச்சிக்கிறதுக்கு சமம். ஒருத்தர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறது எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. வாழ்க்கையில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் ஒரு மனுஷனை உயர்த்துமே தவிர சோம்பேறித்தனமும் அலட்சியமும் அவனை கண்டிப்பாக வீழ்த்திடும். அது மட்டும் இல்லை, கஷ்டப்படாமல் யாருக்குமே எதுவுமே அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடாது. அப்படி சுலபமாக கிடச்சிட்டு அப்படின்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? அடுத்தவங்கள சார்ந்து இருக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்திக்கணும். அடுத்தவங்க கிட்ட நம்மளுக்கான எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நம்ம நியாயத்தையும் காரணத்தையும் தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லைன்னா நம்முடைய அடுத்த நகர்வு என்ன அப்படின்ற சிந்தனையே நம்மளுக்கு இருக்காது. அதனால் சில விஷயத்த கடந்து போங்க, பல விஷயத்த மறந்து போங்க. நீங்கள் நீங்களாகவே இருங்க. உங்களுக்கான விஷயங்களை துணிச்சலோட முடிவெடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அவ்வளவு சுலபமாலாம் இந்த உலகம் நம்மளை வாழ விடாது. நம்ம தான் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். ஏதாவது செஞ்சு முன்னேறிட்டோம் அப்படின்னா இவனை பாரு முன்னேறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்தால் இவெல்லாம் எப்படி முன்னேறுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்மளை பற்றின பழிகளை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வாழ்கிறதுக்கான நல்ல வழியை சொல்லவே தெரியாது. ஒருவேளை நம்ம நல்லா வாழ்கிறதுக்கான வழி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதை சொல்கிறதுக்கான மனம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. வாழ்க்கை அப்படின்னாலே பெரிய போராட்டம்தான். நம்மளோட ஒவ்வொரு நாளையும் போராடி அதை விட்டு நம்ம கடந்து வரணுமே தவிர ஊர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் வாழவே முடியாது. ஒருத்தங்க கிட்ட பணம் மட்டும் இல்லைன்னா சொந்த பந்தம் உறவு மட்டும் இல்லை, கூட பிறந்த இரத்த உறவு கூட அவங்கள மதிக்கிறதில்ல. குணம் சரியில்லை அப்படின்னு ஒருத்தங்களை ஒதுக்குன காலம் போய் பணம் இல்லாததால் ஒதுக்கப்படுற காலத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாரும் இல்லாமல் தனிமையில் கூட வாழ்ந்துடலாம். எல்லாருமே இருந்தும் இல்லாமல் வாழ்கிறது தான் ரொம்ப கொடுமை. பணம் தான் ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத தீர்மானிக்குது. நாம் யோசிக்காமல் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நம்மளை வாழ்நாள் முழுக்க யோசிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பிடிச்சி நம்ம விருப்பத்தோடு தான் செய்யணுமே தவிர அடுத்தவங்க சொல்கிறாங்க வற்புறுத்துகிறாங்க அவங்க நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்றதுக்காக இருக்கக்கூடாது. அதில் வரக்கூடிய நல்லது கெட்டதுகளை லாப நஷ்டங்களை சந்திக்க போகிறது நம்ம தானே தவிர அவங்க இல்லை. ஒரு அளவு வச்சுக்கோங்க, எங்கே எதை பேசணும் அப்படின்றதையும் இங்கே தான் பேசணும் இவ்வளோ தான் பேசணும் அப்படின்றதையும். சில இடத்துல சில நபர்கள் தனக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாத தேவையில்லாத சில கேள்விங்களை கேட்பாங்க. நீங்களும் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தா அது உங்கள் நம்பிக்கையை குறைச்சிடும். அதனால் தேவையானதை மட்டும் சொல்லிட்டு அமைதியாக விலகிடுங்க. விஷம் குடித்து தப்பிச்சவங்க கூட நம்மளோட வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துடலாம். ஆனால் விஷம் மாதிரி குணம் கொண்ட மனுஷங்களை வாழ்க்கையில் கூட வச்சிருக்கிறவங்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழவும் முடியாது, அதிலிருந்து மீளவும் முடியாது. ஒருத்தரோட குணம் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டா ஏன் எதுக்குன்னு கேள்வியை கேட்டு வார்த்தைகளை வளர்த்து பிரச்சனையை பெருசுப்படுத்தக்கூடாது. அவங்க அப்படி தான், அவங்கள காலமும் சூழலும் எப்படியும் மாற்றணும். நம்மளை நம்மளே பக்குவப்படுத்திக்கிட்டு ஒதுங்கி போகிறது தான் நல்லது.
யார் உங்களை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைஞ்சு மறுத்து பேசி அந்த நபர்கிட்ட நீங்கள் யார் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அந்த மாதிரி நிரூபிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவும் செய்யாதீங்க. கோபத்தை தூண்டி உங்களை பேச வச்சு உங்களை பல பேருக்கு முன்னாடி குற்றவாளியாக காட்ட இங்கே சில பேர் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கவலைப்படாமல் அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களோட மௌனத்தை மட்டுமே பரிசாக கொடுங்க. நீங்கள் போகிற வழி சரியாக இருந்துச்சுன்னா எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். ஒட்டாத உறவுகள் மத்தியில் என்னைக்கு ஒரு ஆளாக சில சமயத்தில் 10ஓடு 11 இருக்கிறத விட யாருமே இல்லாத தனிமையில் தனித்து வாழ்கிறது எவ்வளவோ மேல். அடித்தா வலிக்கும் அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம உண்மை நினச்ச உறவுகள் நம்மக்கிட்ட நடித்தா கூட சில சமயம் வலிக்க தான் செய்யும். முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்தும் முதுகுக்கு பின்னாடி இகழ்ந்தும் பேசக்கூடிய உறவுகளுக்கிடையே நம்ம ஒட்டி உறவாடுவதை விட ஓரமாக ஒதுங்கி போகிறது தான் நல்லது. தெளிவான மனம் அப்படின்றது தனக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்தி தன்னோட வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துடும். ஆனால் தெளிவில்லாத மனம் தேவையில்லாததையும் முடிஞ்சு போனதையும் போட்டு குழப்பிக்கிட்டு தன்னால் வாழ முடியாமல் வாழ தெரியாமல் தவிக்கும். நம்ம எவ்வளவு தான் விட்டு கொடுத்து அனுசரித்து பக்குவமாக நடந்தாலுமே கூட நம்மளோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான உறவுகள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க தான் செய்வாங்க. அதனால் எல்லார்கிட்டேயுமே அன்பாக பழகிறது மட்டும் இல்லாமல் அளவோடையும் பழக கற்றுக்கோங்க. யார்கிட்ட எந்த அளவுக்கு உரிமை எடுக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரத்தில் சில பேர்கிட்ட நீங்கள் யதார்த்தமாகவோ ரகசியமாகவோ உங்களை பற்றியோ இல்லை மற்றவங்கள பற்றியோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. உங்களோட பலவீனங்கள் எல்லாத்தையுமே தன்னோட பலமாக காட்டுறதுக்கு இங்கே பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வாழணும், உயரத்தை அடையணும் அப்படின்னா மற்றவங்கள பற்றி புறம் பேசாதீங்க. இந்த மாதிரியான அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.